தாவேகா அப்படின்ற ஒரு கட்சிக்கு சொந்தமா ஒரு கொடி இருக்கு. அந்த கட்சிக்குன்றது தேவைப்படுற மாதிரி ஒரு ரெண்டு பாடல்கள் அப்படின்றது இருக்கு. ஆனா இது மட்டும் எலெக்ஷனுக்கு போதுமா? எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு தேவை. ஆனா தாவேகா அதை பத்தி பேசுறதும் கிடையாது. ஆனா அவங்க பேசலனாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதுதான் சின்னம். ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றப்ப வரும்போது ஓட்டு போடுறவங்க அவங்களோட விருப்பத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அது வந்துட்டு சின்னம் அப்படின்றது ஒண்ணுதான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும் எல்லாரோட மைண்ட்லயும் மனசுலயும். பட் அப்படி ஒரு எலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சின்னம் அப்படின்ற பட்சத்துல தாவேகாக்கு அந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கா அப்படின்றது இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்காவுமே இந்த ஒரு தாவேகாக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு தொடர்ச்சியில தாவேகா அவங்களோட சின்னத்தை வந்துட்டு வெளிப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க தாவேகா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றப்போ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காகவும் அந்த ஒரு 5 சின்னத்தை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI இவங்களுக்கு வந்துட்டு வர நவம்பர் 1